பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத்பரோ நகஸ்தீஸ் தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்யேக ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். மொத்தம் 31 நாள் ஆடி மாதம். 17/7/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஆடி 4ஆம் தேதி பௌர்ணமி திதி, ஆடி 19 அமாவாசை திதி வருகிறது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடங்கி இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தமிழ் மாதம் ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? நேரம் நல்ல நேரமா? ராசிநாதன் எப்படி இருக்கிறார்? ராசிநாதன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சூப்பராக இருக்கார். எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பரிய பலனை தரும். அதுவும் ராசிநாதனே 11ல் இருக்கார், சொல்லவே தேவை. சூப்பர். ராசியை குரு பார்க்குறார், 9ல் குருவே இருக்கார். இப்படி குருவினுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. சஞ்சார நிலை, குரு பார்வை அதை விட சூப்பர். அப்போது உங்களுக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆடி மாதம் அற்புதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பாருங்கள், தொழில் எப்படி இருக்கும்? முதல்ல அதுக்கு வருவோம். 10ஆம் இடம். தொழில் நல்லா இருந்தால், உத்தியோகம் நல்லா இருந்தால் வருமானம் வரும். வருமானம் வந்தால் எல்லாமே சந்தோஷமாக, குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதன் 11ல் இருக்கார். சூப்பருங்க. 9ல் குருவே இருக்கார். அப்போது தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ல் குரு இருந்தால் நம்பி கடன் வாங்கலாம். அதுவும் 7 9ல் இருக்கார். வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், உயர்கல்விக்காக போகணும், இல்லை உத்தியோகத்துக்காக போகணும், இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும். எதற்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஏன்னா 7 9ல் இருக்கான். சூப்பர். 7ல் ராகு வேறு இருக்கார். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கிளம்பலாம். சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். உங்களை பொறுத்தவரையிலையும் குரு ஓராண்டுங்க தான் இருப்பார். 9ல் குரு இருக்குது, கொடுத்து வைக்கணுங்க. பாக்கியஸ்தானங்க. இப்போ ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவை, தானாக நடந்ததுங்க. நான் முயற்சி ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நேரம். அப்போது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணுங்கள், தொழில் துவங்குங்க. தொழில் நல்லா போகும். இல்லை சொந்த எதா
வேலை படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக வேலைக்கு போங்க. சூப்பருங்க, அருமையாக இருக்கும். சாதிக்க முடியும். எந்த துறையில் சேரணுமோ அந்த தொழிலை சேர்ந்து சாதிக்க முடியும். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பராக இருக்கும். அது ராசிநாதன் 11 இருக்கார், 10 குடையவன் 11 இருக்கார். நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். அதுலேயும் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறை, டெக்னிக்கல், ஆசிரியர், பேராசிரியர், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான காலம். சாதிக்கக்கூடிய நேரம் இது. நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரா? சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார், யோகமாக தான் இருக்கிறார். ஆனால் வக்ரமாயிட்டார். அப்போ 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னு அர்த்தம். 5ஆம் இடத்துக்கு போகலை, பட் 5க்கு சென்றதாக ஐதீகம். அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகள்கிட்ட ஏதாவது பிரச்சனை வரலாம். அவங்க படிக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், இடர்பாடுகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட அதாவது இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய காரணம் இருக்கிறது. மற்றபடி சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. சனி பகவான் வக்ரம் அடைந்தது நல்லதானா? நல்லதல்ல. 6ல் யோகமாக இருந்தார். இப்போ அவர் 5ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ, சனி பகவானை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலையிலையோ, இல்லை தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் தொழிலையோ ஒரு முனைப்போடு முழு வீச்சோடு ஈடுபட்டு சாதனை புரியக்கூடிய, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது என்று சொன்னால் ஆம், அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார் 15 தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரார். பெண்களால் வருமானம், பெண்களால் செலவினங்களும் ஏற்படும். நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு மாதம். அதே செலவும் இருக்கும். அது சுப செலவாகவும் மாறக்கூடிய ஒரு சூழல். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு மட்டுமா பார்க்குறார்? செவ்வாயும் பார்க்குறார், சனி பகவானும் பார்க்குறார். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ல் ராகு இருக்கிறது என்ன சார் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெளியூர் போகணுன்னா தாராளமாக போங்க. வெளிநாடு போகணும், உயர்கல்விக்கு போகணும், உத்தியோகம் எதுக்கு போனாலும் நீங்கள் தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். ஆனால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். எடுத்து சொல்லுங்கள், புரிய வைங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. பொறுமையாக செயல்படுங்கள், அவசரப்படாது. மற்றபடி 9ல் குருவும் இருக்கிறார். குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த மாதம், அந்த ஆடி மாதம், இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக சாதிப்பீங்க. நீங்கள் வெளியூர், வெளிநாடு ஒரு ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி
தந்தையால் யோக பாக்கியங்கள், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். எப்படி அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அது ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம். 7 நல்ல நிலையில், 4 9 இருக்கான். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், இப்படி பல நிலைகளை சொல்லி கொண்டு இருக்கலாம். அற்புதமாக இருக்கிறது. இதை குறிப்பாக அந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, ஆடிட்டர், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே அதில் இருக்கிறவங்க நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல சம்பாத்தியம் மட்டும் இல்லை, ரெகக்னேஷன் கிடைக்கும். அதில் சூப்பராக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. பட் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தூக்கம் இருக்காது, செலவினங்கள் ஏற்படும், வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சோட்டு மாதிரி இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 11, 12, 13 நம்ம ஆடி மாதத்தை தான் குறிப்பிட்றோம். ஆடி மாதம் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி சந்திராசிரம நாட்டில் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி சூதனமாக நடந்துக்கிட்டீங்க, அது சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த தொழில், வருமானம், குடும்பம் சூப்பராக இருக்கும். கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நேரம் நல்ல நேரம். உங்களுக்கு மனைவி, மக்கள், குழந்தைகள், உடன்பிறப்புகள், தந்தை, தாய், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம். சங்கடத்தை தருமா இந்த மாதம் அப்படின்னா, சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.